ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜென் குரு அந்த ஊரில் இருக்கிறாரு. அந்த ஊரில் மக்கள் எல்லாருமே ஜென் குரு மேலே அவ்வளவு ஒரு பக்தி, அவ்வளோ மரியாதை. ஏன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்க எந்த பிரச்சனையும் சரி, லைஃப்பில் என்னென்ன குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் வரும் தானே, அதெல்லாம் போய் ஜென் குருட்ட சொல்லி அதுக்கு ரெமடி, அதுக்கு ஒரு தீர்வு சொல்வார். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் மக்கள் எல்லாருக்கும் இந்த ஜென் குரு மேலே ரொம்ப மதிப்பு, மரியாதை. அப்போ இந்த ஊரில் 2 பசங்க, ஒரு 22 23 வயசு பசங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, வாடா நம்மளும் ஜென் குருட்ட போய் கேட்கலாம், வாழ்க்கையை பற்றின புரிதல்கள், அதுக்கு பற்றிய தெளிவு எல்லாம் அவர்கிட்ட போனால் கிடைக்கும், வா நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு 2 இளைஞர்களும் நம்ம ஜென் குருட்ட வர்றாங்க. வரும்போது அவர்கிட்ட வணக்கம் விஷ் பண்ணிவிட்டு வணக்கம்லாம் சொல்லிவிட்டு, எங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், என்ன லைஃப்பை எப்படி நம்ம கொண்டு போகணுன்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் கேட்குறாங்க. உடனே குரு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சீடு விதை எடுத்து இந்த 2 பேர் கையிலையும் கொடுக்குறாரு. 2 பேர் கையிலையும் கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து இந்த விதையில் செடியில் பூக்கும் பாருங்கள், அந்த பூவெல்லாம் கொண்டு வாங்க, ஒரு 6 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. 2 பேரும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் விதையை கையில் கொடுத்து அனுப்புகிறார். 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழித்து அந்த 2 பேரும் வராங்க குருவை பார்க்க. ஒருத்தருக்கு ஒரு பையன் கையில் 2 பூ இருக்குது. உடனே குரு கேட்குறாரு, என்ன 2 பூ தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குருவே, நீங்கள் கொடுக்கும்போதே எனக்கு சரியான விதை கொடுக்கல, சீடெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை, அதாவது எப்படின்னா ஹெல்த்தியாக இல்லை சீடெல்லாம். அதனால நான் போய் மண்ணில் போட்டேன் பாருங்கள், அந்த மண்ணுமே ஹெல்த்தி கிடையாது, மண்ணுமே சரியில்லாத மண். நான் தண்ணி ஊற்றினேன் பாருங்கள், அந்த தண்ணியுமே சரியில்லாத தண்ணி. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படி 2 பூ தான் என் கையில் கிடச்சிச்சு அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசுகிறாரு அந்த பையன். இன்னொரு பையன் இருக்க பாருங்கள், 2வது பையன், அவன் பார்த்திங்கன்னா கை நிறைய பூக்கள், நிறைய ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து குருட்ட கொடுக்குறான். குரு பார்க்குறாரு, எப்படி உனக்கு இவ்வளோ பூ கிடச்சிச்சு அப்படின்னு. இல்லை குருவே, நீங்கள் என் கையில் இந்த சீடு விதையை கொடுக்கும்போதே அதை நான் ரொம்ப நேசித்தேன், நான் ரொம்ப லவ் பண்ணேன் அந்த சீடை. அதுக்கப்புறம் மண் நல்லா தோண்டி நல்ல மண்ணில், எப்படி மண் நல்ல மண்ணில் இருந்தால் தானே விதையெல்லாம் நல்லா முளைக்கும், அதனால மண்ணை நல்லா இது பண்ணி மண்ணை பக்குவப்படுத்தி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, ஒரு மரியாதை கொடுத்து மண்ணுக்கு இந்த சீடை நான் போட்டேன். தண்ணியுமே நல்லா தாராளமாக தண்ணி விட்டேன். தண்ணி விடும்போது செடிக்கிட்ட பேசினேன், செடிக்கிட்ட டெய்லி தண்ணி விடும்போது செடிக்கிட்ட பேசிக்கிட்டே தான் தண்ணி விடுவேன். அதனால அது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு இவ்வளோ பூ கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்றான் 2வது பையன். அதுதான் என்னென்னா, நம்மளோட மனுஷனோட மனசு இருக்குது பாருங்களேன், நம்ம என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அதை ஒரு அன்போட ஒரு நேசித்தலோடு செய்யணும். சும்மா கடமைக்கு கொண்டா போட்டோம் வச்சோம் அப்படி இருந்தால் எதுவுமே சரியாக வராது. நீங்கள் படிப்பாக இருந்தாலும் அப்படி தான், ஸ்கூல்லையும் சரி, முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் லவ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் அன்பை கொடுக்கணும். இங்கே ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்க வாட்ச்மேன் ஐயா, வாட்ச்மேன் தாத்தா, ஆயா, அக்கா எல்லாருக்கிட்டேயும் விஷ் பண்ணணும், பேசணும், எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகமாக பேசணும், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தாலே அந்த அன்பு நமக்கு பல மடங்கு திருப்பி வரும். ஒருத்தவங்க கொஞ்சோண்டு பாசமாக பேசி பாருங்களேன், திருப்பி நமக்கு கிடைக்கிறது நிறைய பாசமான வார்த்தைகளை கொட்டுவாங்க, அன்பை கொட்டுவாங்க. அதுதான் நீங்கள் ஸ்கூலில் இருந்த எல்லார்கிட்டையும் பேசணும், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கக்கிட்டேயும் அன்பாக பேசுங்களேன், எல்லா டீச்சர்ஸ்க்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பயுமே ஒன்று கொடுத்தோம்னா கொடுக்குற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். அதை நம்ம மற்றவங்ககிட்ட ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு வேலையை செஞ்சாலோ இல்லை என்ன பண்ணாலும் அது நமக்கு சரியாக வராது. அது அதே சமயம் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு உள்ளன்போடு செஞ்சு பாருங்களேன், அதோட பலன் பயங்கரமாக இருக்கும். அன்பாக இருந்தாலும் பல மடங்கு கையில் கொட்டும். சரியா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.